ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் நெய்லெலாம் ஃப்ரை பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஆவியில் வேக வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நேரம் நம்ம அதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வடித்து எடுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வந்து பாசிப்பருப்பை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து பாசிப்பருப்பை ஒரு துணியில் வந்து ஆட் பண்ணி, ஒரு காட்டன் துணியில் வந்து ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் அரிப்பில் கூட காய வச்சு எடுக்கலாம். ரொம்ப ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமே வறுபட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பாசிப்பருப்பில் தண்ணிலாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து பாசிப்பருப்பை சேர்த்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பாசிப்பருப்பில் உள்ள ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து வறுப்பட்டு நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா நமக்கு வந்து ஆறி வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் இப்போ வந்து ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1½ கப் அளவு வந்து துருவின வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1¼ அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நல்லா அந்த வெல்லம்லாம் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பேனுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. இது போலவே நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் நான் ஏற்கனவே ஆயில் வந்து அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அல்லனா கப்பை வச்சு ஈவனாக நம்ம வந்து சமன்படுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேண்டாம் நினச்சிங்கன்னா உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சமன்படுத்தினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். எள்ளு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி கொதிக்கிற டைமில் கூட ஒரு 1½ டேபிள் எள்ளு அப்புறமா கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்து செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்தோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஈவனாக சமன்படுத்திட்டு இப்போ இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இட்லி பிளேட் அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த பிளேட் வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வச்சதா போதும். இதுக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம குக்கரை வந்து மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து இதில் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் இந்த பிளேட்டுக்கு மேலே மூடி வைக்க மறந்துட்டேன். அதனால தான் ஆவியில் உள்ள தண்ணி பட்டு இந்த மாதிரி ஒரு சைடு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா வெந்து வந்துட்டு ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு நான் வந்து ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கமத்தி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். பாசிப்பருப்பில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே
எல்லாமே தெரியும். இப்போல்லாம் எக்ஸாம் டைம் நடக்குது. இந்த டைமில் நம்ம ரொம்ப எண்ணெய் நெய்யில் பொரிச்ச பலகாரங்களை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒன்று எடுத்து வந்து பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. நீங்களும் இந்த சத்தான சுவையான இனிப்பை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.